நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு கம்ப்யூட்டர் வெப் பிரவுசர்ல, அதாவது ஒரே நேரத்துல 20-30 டேப் ஓபனா இருந்தா என்ன ஆகும்? சிஸ்டம் அப்படியே ஹேங் ஆகி நின்னுடும். கரெக்ட், அதேதான். சரியா சொல்லணும்னா ஒரு 15 வயசு டீனேஜ் பையனோட மனநிலையும் அப்படிதான் இருக்கும். ஆமா, படிப்பு, காதல், நட்பு, அப்புறம் எதிர்காலம்னு ஏகப்பட்ட டேப்ஸ் ஓடிட்டு இருக்கோம் அவனுக்குள்ள. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம ஸ்பாயிலர்ஸ் எதுவும் இல்லாம அக்கு வேற ஆணி வேற அலச போற டாபிக் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற யூத் 2026 படம் பத்தி தான். கண்டிப்பா சோசியல் மீடியா முழுக்க இதான் இப்ப பேச்சு. ட்விட்டர், யூடியூப் விமர்சனங்கள்னு நிறைய சோர்ஸ்களை வச்சு இந்த படம் ஏன் இவ்ளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே அதோட அந்த ஆத்தென்டிசிட்டி தான் சொல்லணும். ஆத்தென்டிசிட்டி, ஓகே. ஏன்னா அசுரன் படத்துல பார்த்த கென் கருணாஸ் இதுல வெறும் ஹீரோவா மட்டும் நடிக்கல, படத்தோட டைரக்டரும் அவர்தான். வெயிட், நிஜமாவா? அவ்வளவு சின்ன பையன் டைரக்டரா? ஆமாங்க, ஒரு 15 வயசு பையன் பிரவீன் அவனோட வாழ்க்கையில நடக்கிற காதல் தேடல்கள், தோல்விகள், அதனால படிப்புல வர சறுக்கல்கள்னு ரொம்ப இயல்பா தெரியல கொண்டு வந்திருக்காரு. இருங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அது எப்படி ஒரு அறிமுக டைரக்டர், அதுவும் ரொம்ப சின்ன வயசுலயே இவ்ளோ ஆழமான ஒரு சப்ஜெக்ட கையில எடுக்க முடியும்? அது ஒரு நல்ல கேள்வி. சாதாரணமா டீனேஜ் பசங்கனாலே லவ், ஃப்ரெண்ட்ஸ்னு எந்த கவலையும் இல்லாம ஜாலியா சுத்துவாங்கன்னு தானே சினிமால பாட்டுவாங்க. அங்கதான் கென்னு நிஜமாவே ஸ்கோர் பண்ணிருக்காரு. இப்போ 30 வயசுல இருக்கிற ஒருத்தர் தான் கடந்து வந்த டீனேஜ் பருவத்தை திரும்பி பார்த்து படம் எடுக்கிறதுக்கும் அதே வயசுல எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கரெக்ட். அந்த வயசுக்கே உரித்தான குழப்பங்கள், முதிர்ச்சியின்மை, சுருக்கமா சொல்லணும்னா அந்த கரண்ட் மைண்ட் செட் என்னவோ அத ரொம்ப ஆழமா ஆனா யதார்த்தமா ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. சூப்பர். ஆனா ரிவ்யூஸ்ல ஒரு விஷயத்த ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்களே. படத்தோட முதல் பாதி பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட டான் படம் மாதிரி பயங்கர ஜாலியா போகுதான். ஆமா, மீனாட்சி தினேஷ் கூட காதல், நட்புன்னு ரொம்ப பிரீசியா போகும். ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படியே தலைகீழா மாறி பயங்கர எமோஷனலா ஆழமான ஃபேமிலி சென்டிமெண்ட்னு மாறுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா? 100% உண்மை. அப்போ ஒரு புது டைரக்டர் இந்த ரெண்டு முரண்பாடான விஷயங்களையும் எப்படி பேலன்ஸ் பண்ணாரு? கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஆடியன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிட மாட்டாங்களா? இது உண்மையிலே ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி பெரிய ரிஸ்க் தான். ஆனா இதை எப்படி அவர் சாதிச்சிருக்கிறார்னா, எந்த இடத்துலயும் பெரிய பெரிய தத்துவங்கள் பேசி அட்வைஸ் பண்ணல. ஓஹோ, அட்வைஸ் இல்லையா? ஆமா, அந்த பையனோட வழிய சுராஜ் மற்றும் தேவதர்ஷினி, அதாவது உங்க பெற்றோர் கேரக்டர் மூலமா ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. மாவ், சுராஜ் மற்றும் தேவதர்ஷினியா? கரெக்ட். அப்பா அம்மா சும்மா திட்டிக்கிட்டே இல்லாம பையனோட எமோஷனல் தேவையை புரிஞ்சுக்கிற அந்த டிரான்சிஷன் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ படத்தோட ஒன்று செய்யுது. அப்போ சுராஜ், தேவதர்ஷினி ரெண்டு பேருமே வெறும் சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி இல்லாம படத்தோட எமோஷனல் ஆங்கரா இருந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க நடிப்பு படத்துக்கு பெரிய பலம். அதுக்கு ஈடு கொடுக்கற மாதிரி கென் கருணாசும் ஆக்டிங், டான்ஸ்னு ஆல் ரவுண்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு விமர்சனங்கள்ல சொல்றாங்க. ஆமா, ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். ஜிவி பிரகாஷோட மியூசிக் தியேட்டர்ல முட்டை கலக்கி பாட்டுக்கு தியேட்டரே வைப் ஆகுதுன்னு ட்விட்டர்ல வீடியோஸ் கொட்டி கிடக்கு. அந்த பாட்டு வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க. நீங்க கேட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் எப்படி அந்த டோன் ஷிஃப்ட் ஒர்க் ஆச்சுன்னு. ஆமா, அந்த எமோஷனல் ஷிஃப்ட். ஜிவி பிரகாஷோட இந்த மாதிரி எனர்ஜியான மியூசிக் தான் ஆடியன்ஸ ஒரு ஹைலியே வச்சிருந்து அதுக்கப்புறம் வர்ற சீரியஸான சீன்ஸ்க்கு அவங்கள தயார்படுத்துது. ஆனா எடிட்டிங்ல சில குறைகள் இருக்குன்னு சில கிரிட்டிக்ஸ் சுட்டி காட்டினாங்களே. சின்ன சின்ன குறைகள் இருக்குதான். ஆனா கலர்ஃபுல்லான ஒளிப்பதிவும் இந்த ஸ்ட்ராங்கான எமோஷனும் அந்த குறைகளை ஈஸியா மறக்கடிச்சிருது. ஆக மட்டும் இது வெறும் பொழுதுபோக்கு படம் மட்டும் கிடையாது. இளைஞர்களுக்கும் குடும்பங்களுக்கும் பிடிச்ச ஒரு பெர்ஃபெக்ட் ஃபீல் குட் கமர்ஷியல் சக்சஸ்னு சொல்லலாம். கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கிற பசங்களோட மனநிலைய நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத இந்த படம் மீள் பார்வை செய்ய வைக்குது. எக்ஸாக்ட்லி. ஓகே, நாம நிகழ்ச்சி முடியற நேரத்துக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நாம ஆரம்பத்துல அந்த 20 டேப் ஓபன் ஆகி இருக்கிற வெப் பிரவுசரை பத்தி பேசணும் இல்லையா? நம்ம கல்வி முறை எப்பவுமே அந்த ஸ்டடி அப்படிங்கிற ஒரு டேப மட்டும் தான் பாக்குது. மிச்சம் இருக்கிற 19 டேப்கள் அந்த மாணவனோட மனசை எவ்வளவு ஹேங் பண்ணுதுன்னு கண்டுக்கிறதே இல்ல. கரெக்ட். வெறும் மார்க்க மட்டும் துரத்தாம மாணவர்களோட உணர்வு பூர்வமான முதிர்ச்சியையும் கையாளும் வகையில நம்ம சிஸ்டத்தோட ரேம் அப்கிரேட் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சோ? யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம்.